வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நிறைய ஃபேக் ஐடிஸ் வந்துட்டு தான் இருக்குது, இப்பவும் வந்துட்டு தான் இருக்குது. தயவு செய்து இந்த ஃபேக் ஐடிஸ்ல இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. எங்களுடைய நிறுவனத்துக்கு நேரடியாக வந்து விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நானும் என்னுடைய நிறுவனமும் தனிப்பட்ட முறையில யாரையுமே அப்ரோச் பண்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல நீங்க நேரடியாக வந்து விஷயங்களை தேர்ந்தெடுத்து பாருங்க, அல்லது எங்களுடைய வெப்சைட் வந்து பாருங்க. சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக வரலாம். ஆன்லைன்ல வரவங்க நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள அப்ரோச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பணத்தை யார்ட்டையுமே எப்போதுமே கொடுக்காதீங்க, அது எப்போதுமே ஆபத்தானது. நாம இந்த பதிவுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டை வந்து இப்ப புதுசா வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஏர்னிங் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அஸ் எ பேரண்ட்ஸாக உங்களுடைய அட்வைஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஜென்ரலா சேமிக்க கத்துக்கோங்க, அதிகமா செலவு பண்ணாதீங்க, இந்த மாதிரிதான் சொல்லுவோம். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் எந்த அளவு வந்து கேட்பாங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா எடுத்தோடனே பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல 1,00,000 ரூபாய் 2,00,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குறது, அதே மாதிரி 2 lakhsக்கு மேல லேப்டாப் வாங்குறது, 5,00,000 ரூபாய் போட்டு ஒரு மோட்டர் பைக் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஈடுபடுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இஎம்ஐ போட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்குறதுக்கான முயற்சிகள்ல இறங்குவாங்க. உங்க பணத்துல வாங்கல, இல்ல நான் என் பணத்துல தானே வாங்குறேன், நான் இஎம்ஐ போட்டு தானே வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பதிவை, என்னுடைய பதிவை காட்டுங்க. நான் இப்ப என் பையன் இப்பதான் வராரு, அவருக்காக நான் ஒரு பதிவு ரெடி பண்ணேன், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரேன். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பினான்சியல் கோல் என்ன அப்படின்னு கேளுங்க. ஸோ அது வந்து ஒரு நான் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க, இல்ல கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஃபாரின் டூர் போகணும், இல்லையா மேரேஜுக்கான பணத்தை நான் வந்து சேர்த்து வைக்கணும். ஸோ ஏதாவது ஒரு கோல் இருக்குதா அப்படின்னு முதல்ல கேளுங்க. எந்த ஒரு கோலும் இல்லாம மாதம் மாதம் அவங்க ஏர்ன் பண்ற பணத்தை, அதுக்கு கோல் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஐடியாவே அவங்களுக்கு வராது. இது நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க அவங்கள்ட்ட கேட்டா அவங்களே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. சரி, இப்ப ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் வந்து ஹவுஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்ல நான் வந்து கோல்டு வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய மேரேஜ் செலவுகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது கொஸ்டின் கேளுங்க. என்ன அதுக்காக நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க, யூ கிரியேட் ஏ பட்ஜெட், ஒரு பட்ஜெட் மாதிரி நீ போட்டிருக்கியா அப்படின்னு கேளுங்க. உனக்கு எவ்வளவு செலவு பண்ண போற, உனக்கு இவ்வளவு வரவு வருது, அதை வச்சு நீ எவ்வளவு செலவு பண்ண போற, என்னென்ன செலவு பண்ண போற, நார்மலா டே டு டே லைஃபுக்கு மாதாந்திர செலவுகள் அப்படின்னு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஒரு பட்ஜெட் அவங்கள ரெடி பண்ண சொல்லுங்க. மூன்றாவதாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட இருக்குமா அப்படின்னு கேளுங்க. அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. கேஷா, இப்ப திடீர்னு உனக்கு பணம் தேவை ஏற்படுது, அப்ப நீ என்ன பண்ணுவ, நீ ஏதாவது ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஏதாவது பண்ணி ஒரு லேப்டாப் வாங்கியிருக்க, அதை வச்சு உனக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சியா ஒரு ஃபண்ட் பணம் தேவைப்படுது, அப்போ வந்து அதை வச்சு இது பண்ண முடியுமா அப்படின்னா என்ன எமர்ஜென்சி ஃபண்ட்னா, பேங்க்ல நீ என்ன பண்ணி வைக்கணும், கொஞ்சமாவது எஃப்டியாகவோ இல்ல வந்து நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கொஞ்சமாவது நீ பணம் வச்சிருக்கியா, பணம் அப்படிங்கறத வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாருங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நிறைய இஎம்ஐ கட்டுறது, அதே மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கி செலவு பண்றது, இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணி அவங்க எவ்வளவு பே பண்றாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே அவங்க அதை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது ரிட்டையர்மெண்ட். இப்ப வந்து 22 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்காங்க. உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீ என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ண போற, இப்பயே எதுக்கு சேவிங்ஸ் பண்ணணும், அப்புறம் 40 வயசுக்கு மேல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்லியரா இன்வெஸ்ட் பண்ணாதான் ரிட்டையர்மெண்ட் லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அப்ப ரிட்டையர்மெண்ட் லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன லெவல்ல, இப்போ அவங்க சம்பளம் வந்து 25,000 வாங்கிட்டு வராங்க, இல்ல 50,000 வாங்கிட்டு வராங்க, இல்ல 15,000 வாங்கிட்டு வராங்கன்னா ஒரு சின்ன லெவல்ல ஒரு 500 ரூபான்னா ஒத்துக்குவாங்க, 1000 ரூபானா ஒத்துக்குவாங்க. 15,000 நீ சேவிங்ஸ்ல போடு அப்படின்னா தான் யங்ஸ்டர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், இபிஎஃப், அந்த மாதிரி ஃபண்டில் எல்லாம் அவங்கள ரெகுலரா பணத்தை வந்து போடுறதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், அந்த சைடு வரும்போது மியூச்சுவல் ஃபண்டு இல்ல ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து மாதந்தோறும் அவங்கள இன்வெஸ்ட் பண்றதுக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நீங்க அவங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா முதல்ல அவங்க மாட்டேன்பாங்க, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு மட்டும் இல்ல, முக்கியமாக இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அது வரைக்கும் ஃபேமிலி இன்சூரன்ஸ் இருப்பாங்க, தனிப்பட்ட முறையிலையும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஏர்லியரா ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ப்ரீமியம் எல்லாம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால டிசீஸ் எல்லாம் இல்லாம இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ப்ரீமியம் ஈஸியா வந்து கம்மி ரேட்ல வந்து நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வேணும். ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும்.
அதே மாதிரி டைவர்சிஃபைடான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கோல்டு, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ரெகுலராக அத அவங்க ரிவ்யூ பண்றதுக்கான ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை அப்படிலாம் நம்ம ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா அப்பதான் அதோடைய அட்வான்டேஜ் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த பதிவுல என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பண்ணி காட்டுங்க. ஒரு லோன் எடுத்து ஒரு பொருளை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி மாதந்தோறும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, சிப் மெத்தட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ இது ஒரு டேப்லெட் காலம் மாதிரி நீங்க போட்டு காமிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யங்ஸ்டர்ஸுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏர்ன் பண்றாங்களே, ஏர்ன் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே அவங்க மேல இஎம்ஐ அப்படிங்கிற சுமையை வந்து ஏற்படுத்திடாதீங்க. கொஞ்ச நாள் அவங்க என்ன பண்ணட்டும், சேவிங்ஸும் அவங்களுடைய லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணட்டும். இஎம்ஐ எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம், இப்ப சிட்டிலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 crore குறைஞ்சி உங்களுக்கு வந்து வீடு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவுட்டர்ல வாங்கணும் அப்படின்னாலே 50 லட்சம் ரூபாய். அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்த உடனே 50 லட்சம் ரூபாய், 75 லட்சம் ரூபாய்க்குலாம் லோன் போட்டு மாதந்தோறும் அவங்க பணம் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இஎம்ஐ அப்படிங்கிற பேர்ல வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸே அவங்களுக்கு தெரியாது. ஒரு வீட்லயே அவங்க வந்து அந்த அவ்வளவு பணத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, போட்டிருக்காங்க. நான் அந்த மாதிரி இஎம்ஐ மூலமா வாங்கக்கூடாதுன்னு சொல்லல. பேரண்ட்ஸ் ஆகிய நாம எடுத்தோன்னே இஎம்ஐ அப்படிங்கிற அந்த சுமைய அவங்க மேல வச்சிடாம கொஞ்சம் அதுக்கு பதிலாக சிப்புங்கிற சுமையை அவங்களுக்கு நீங்க இன்ட்ரோ பண்ணி கொடுக்கலாம். அப்பதான் சின்ன வயசுலயே சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்ப லோன் போட்டு ஒரு 30 லட்சம் ரூபாய் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி மந்த் ஆன் மந்த் உதாரணமாக நான் ஒரு 25 ரூபாய் போட்டு 25,000 ரூபாய் சொல்லிட்டு இருக்கேன். அது 10,000 5,000 அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து லோனுக்கு எவ்வளவு போடுறாங்க, 8.4% பர் ஆனம் போடுறாங்க. நான் இந்த சிப்ல போடும்போது ஒரு ரிட்டர்ன் ஒரு 12% வச்சுக்கிறேன். அங்க வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறது 12%. இங்க இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 8.4%. ஒரு மந்த்லி இஎம்ஐ ஆக அந்த பையன் வந்து 25,000 ரூபாய் கிட்ட கட்டிட்டு வராரு. எதுக்கு, இந்த 30 லட்சம் ரூபாய் லோனுக்கு. அதே இது இன்னொரு பையன் என்ன பண்றாரு, மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆக 25,000 ரூபாய் சிப் முறையில ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டு இது மாதிரி ஏதோ ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அடுத்ததாக இவங்க 2 பேருக்குமே டைம் பீரியட் 20 வருஷம் கட்டுறதுக்கான டைம் பீரியட் 20 வருஷம் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்னு பார்த்தா இவங்களுக்கு 30 லட்சம் ரூபாய். இவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இந்த 20 வருஷத்துல 60 லட்சம் ரூபாய் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ இவங்களுக்கு டோட்டலா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாய் இந்த இஎம்ஐ பண்றாங்கல்ல, அவங்க 32 lakhs இன்ட்ரெஸ்டாவே பே பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த சிப் மரில இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1,69,00,000 அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஏன்னா இங்க காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வேற இருக்குது. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். டோட்டலா அந்த முதல்ல ஏன்னு சொல்றக்கூடிய அந்த பையன் எவ்வளவு அமௌண்ட் திரும்ப பே பண்ணிருப்பாரு, 62 லட்சம் ரூபாய் பே பண்ணிருப்பாரு. ஒரு வீடு இந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னா 62 லட்சம் ரூபாய் பே பண்ணிருப்பாரு. ஆனா இவருக்கு இந்த சிப் மரில இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு ரிட்டர்னா எவ்வளவு வந்திருக்கலாம், 2 crores கிட்ட வந்திருக்கும். சோ இப்ப நீங்க கேட்கலாம், அந்த அந்த வீடு வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடுடைய மதிப்பு இப்ப எவ்வளவு ஆயிருக்கும், இந்த இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து பார்த்தா 62 லட்சம் ரூபாய். அபார்ட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிருது, டிப்ரிசியேஷன் ஆக ஆரம்பிச்சிருது. சோ இதுல இருந்து இன்னும் ஒரு அவங்களுக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் லாபம் வந்தா கூட அந்த வீட்டை அவங்க 1 crore மேல விற்கவே முடியாது. அந்த வீட்டை 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்க வீடை 1 crore மேல விற்கவே முடியாது. ஆனா இவருக்கு இந்த சிப் முறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல அவருக்கு ரிட்டர்ன் காமிச்சிருக்கும். சோ இப்ப போய் அவர் என்ன பண்ணிக்கலாம், 2 கோடி ரூபாய் கூட போய் வீடு வாங்கிக்கலாம். சோ வீடு வாங்குவது அப்படிங்கிறது நான் தவறுன்னு சொல்லல. ஆனா 1க்கு 2 வீடு வாங்குறது, 3 வீடு வாங்குறது, இதை வந்து தவிர்க்கலாம். நீங்க ஏற்கனவே பேரண்ட்ஸ் வீடு வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதுவே அவங்களுக்கு எனஃப். 2வது ஒரு வீடு வாங்கி இஎம்ஐ அப்படிங்கிற சுமைய அவங்க மேல தவிர்ப்பதை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக நல்ல தரமான உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டும் கூட நல்ல ஃபண்ட் எல்லாம் தேர்ந்தெடுக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகளும் பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க எங்க வந்து டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அல்லது நல்ல ஒரு
பேங்கிங் சர்வீஸ் பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணுங்க. அங்க பேங்க்ல இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லது நல்ல தரமான மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்க அணுகி, ஏன்னா ஃபண்டு அப்படிங்கிறது நல்ல ஃபண்டு தேர்ந்தெடுக்கணும், டைவர்சிஃபைடு ஃபண்டா இருக்கணும், மல்டி கேப் ஃபண்டா இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ரிட்டர்ன். திடீர்னு நீங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்லாம் போட்டீங்கன்னா அந்த ஃபண்டே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் ஆயிரும். அதே மாதிரி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எப்படி இருக்கிறாங்க, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ அந்த மாதிரி பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸாக இருக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் 100 கோடி இருந்தாலே அவங்களாம் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆயிடுறாங்க. ஸோ அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ரிஸ்க் இருக்குது. அதனால மியூச்சுவல் ஃபண்ட் தேர்ந்தெடுக்கும் போதும் நல்ல நல்ல தரமான அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, நல்ல டைவர்சிஃபைடு ஃபண்டாக நீங்க தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல இந்த கம்பேரிசன் உங்களுக்கு உதவியாக இருக்கும். வீடு வாங்குங்க, ஆனா அதே சமயம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு சிப் முறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 40வது வயசுல வீடும் வச்சிருப்பாங்க, கம்ஃபர்டபுளான நல்ல பணத்தோட அவங்க லைஃபை நம்ம என்ஜாய் பண்றதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இந்த பதிவு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.